ஆன்மீக ஐதீகங்கள். நிமிஷாம்பாள். நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம். அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள், அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்கு தெரியாத சில தகவல்கள் பற்றியும் கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி. அந்த வகையில் நிமிஷாம்பாள் பற்றியும் அம்பாளை வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பற்றியும் இன்றைய ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம். சிவப்பரம்பொருளின் இடப்பாகத்தில் இருக்கும் அன்னையாம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியாம் அன்னை பார்வதி தேவி அண்ட சராசரங்களையும் இந்த அகிலத்தையுமே காத்து அருள் புரிகிறாள். அப்படி இருக்க அவளை வழிபடும் பக்தர்களின் உயர்ந்த கோரிக்கைகள் கோடியளவு இருந்தாலும் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் அனைத்தையும் வழங்கி அருள் புரியும் ஒரு தெய்வம் உண்டு. நீங்கள் அறிந்ததுண்டா? ஸ்ரீ நிமிஷாம்பாள் என்னும் திருநாமத்துடன் வழிபடப்படும் அம்பிகையை பக்தர்கள் அருட்கடலமுது என்றே போற்றுகிறார்கள். தர்மச்சக்கரமே குடையாய் அமைந்தவாறு நிமிஷாம்பாள் 4 திருக்கரங்களுடன் துர்க்கையின் அம்சமாக அருள் பாலிக்கிறாள். மேலிரு கரங்களிலும் சூலமும் உடுக்கையும் உள்ளன. கீழிரு கரங்களிலும் அபய வரத ஹஸ்தங்களுடன் காட்சியளிக்கிறாள். முன்னொரு காலத்தில் அன்னை பராசக்தியின் தீவிர பக்தரான முக்தராஜன் என்னும் மன்னன் அம்பிகையின் அருளால் நாட்டையும் நாட்டு மக்களையும் காத்து நல்லாட்சி புரிந்து வந்தானாம். நாட்டு மக்களும் ஆரோக்கியத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்ந்து வந்தனர். அப்போது ஜானுசு மண்டலன் என்னும் கொடிய அரக்கன் ஒருவன் முக்தராஜனுக்கு இடையூறு செய்ய மன்னனும் மக்களும் மிகுந்த துன்பமுற்றனர். செய்வதறியாது கவலையுடன் இருந்த மன்னன் அன்னை பராசக்தியை வேண்டி குறைகளை கூறி யாகம் வளர்த்து மனமுருகி வழிபட்டானாம். இவ்வுலகத்தில் உண்மையான பக்தர்களுக்கு மனம் இறங்காத தெய்வம் உண்டோ? யாகத்தீயில் அன்னை சுடராக எழுந்து மன்னனுக்கு காட்சி கொடுத்தாள். நாட்டு மக்களை காத்தருள வேண்டும் தாயே என்ற உயர்ந்த கோரிக்கை வைத்தான் மன்னன். தன்னுயிரை பொருட்படுத்தாமல் நாட்டு மக்களின் நலம் வேண்டி நின்ற மன்னனின் குணம் நினைத்து மகிழ்ந்தாள் அன்னை. அதே சமயம் ஜானுசு மண்டலன் முன்பு தோன்றிய அன்னை கண்களை மூடி திறக்க அன்னையின் கோபக்கதிர்கள் பட்டு சாம்பலாகி போனான் அரக்கன். மக்களும் நிம்மதியடைந்தனர். இப்படி கன நேரத்தில் தன் பக்தன் முக்தராஜனுக்கு அருள் புரிந்ததால் நிமிஷாம்பாள் என அழைக்கப்பட்டாள். நிமிஷாம்பாளை வழிபட்டால் முற்பிறவி சாபங்கள், இந்த பிறவியில் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள், தோஷங்கள் யாவும் விலகும் என்பது ஐதீகம். மேலும் அம்பிகைக்கு 5 நெய் தீபங்கள் ஏற்றி மறிக்கொழுந்து மலர்கள் சூட்டி தொடர்ந்து 18 வாரங்கள் நம்பிக்கையுடனும் முழு பக்தியுடனும் வழிபட்டு வந்தால் திருமண தடைகள் அகலும், வேலைவாய்ப்பு கிட்டும் என்பதும் நம்பிக்கை. ஆண்டுதோறும் வைகாசி மாதம் வளர்பிறை தசமி நாளில் நிமிஷாம்பாள் ஜெயந்தி விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. நிமிஷாம்பாள் ஜெயந்தி அன்று விரதம் இருந்து ஹோமத்தில் கலந்து கொண்டால் துன்பங்கள் அகன்று மன நிம்மதி பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. நேயர்களே, நிமிஷத்தில் வரமருளும் நிமிஷாம்பாளை நித்தமும் நினைத்துருகி நாமும் வழிபடுவோம். அம்பாளின் அருளால் வளமோடு வாழ்வோம். ஆன்மீக ஐதீகங்கள். நிமிஷாம்பாள்.